ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/11/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு கரெக்டாக 78-80 அப்படின்னு சொல்லி நமக்கு அடித்தப்போ ரிசல்ட் பாருங்கள். 78-80 சொல்லி அடித்தப்போ டிசி போர்டு எடுத்து நமக்கு அப்படியே நமக்கு ஏசியில் 740 ஏசி 70 அடிச்சிருப்பாங்க. மறுபடியும் ஒரு 993 டிசி போர்டை எடுத்து நமக்கு ஏபியில் 93 வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 00 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு அடுத்த நாளே வைக்காமல் ஒரு நாள் கேப் விட்டு பிசியில் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிசி போர்டை எடுத்து நமக்கு ஏசி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏபி வச்சுருக்காங்க டிசி போர்டு எடுத்து. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பிசி வச்சுட்டாங்க. கரெக்டாக விளாண்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடித்தப்போ அடுத்த நாள் நம்ம கேம் எப்படி ஆடிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி அடித்து முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 70 அந்த நம்பரை எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி அடித்த பிறகு இங்கே நமக்கு அடுத்த நாள் அடிக்கிற நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. 25 எடுத்து ஏபியில் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 93 எடுத்து ஏபியில் அடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபி 79 எடுத்து நமக்கு பிசியில் 97 ஆடிருக்காங்க. சரிங்களா? அங்கே எப்படி நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் நமக்கு 70 இந்த 2 நம்பர் 70 எடுத்து நமக்கு ஏசி ஆடிருப்பாங்க. அடுத்து ஏபி எடுக்கக்கூடிய நம்பர். சரிங்களா? எடுக்கக்கூடிய நம்பர் எடுத்து நமக்கு இங்கே பிசி ஆடினாங்க. இப்போது அதுக்கு அடுத்த நாள் இங்கே உள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பர் எடுத்து நமக்கு ஏசி நம்பர் எடுத்து நமக்கு ஏபி ஆடிருக்காங்க. அடுத்து ஏபி நம்பர் எடுத்து நமக்கு பிசி. அப்போ நமக்கு எடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் எடுக்கணும்னா 04 எடுக்கணும். சரிங்களா? 04 எடுத்து ஏபி பிசி அப்போது ஏசியில் விளாடணும். சரிங்களா? ஏசி வந்துச்சு பார்த்திங்கன்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மறுபடியும் நாளைக்கு 40 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 40 ஏசி 40 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பி போர்டு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏசி 40. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே நமக்கு 790 சரிங்களா? 790க்கு ஒரு மாதம் கிராஸ் கேப்பில் 957 ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு 790க்கு மேலே கிராஸாக வந்து பார்த்தோன்னா 755. இந்த 755 அப்படி நம்பரை எடுத்து தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு 57 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 709. இந்த 709 அப்படிங்கிற நம்பர் எடுத்தால் நமக்கு இந்த இடத்துல 900 இருக்குது. 900 தான் நமக்கு இங்கே 500ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த கிராஸிங்கில் நமக்கு 500லேருந்து 2 நம்பர் வரணும். ஸோ இங்கே எப்படி நமக்கு 75 எடுத்து நமக்கு 2 டைம் அடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் 00 எடுத்து நமக்கு 2 டைம் அடிச்சிருக்காங்க. இப்போ அதே ஆட்டம் தான் இங்கேயும் நமக்கு ஆட போகிறாங்க. இப்போ 00 அப்படிங்கிற நம்பர் நமக்கு நாளைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ அடித்தாங்க அப்படின்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 400 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 400 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு 4Dயில் என்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். ஏற்கனவே நமக்கு 40 வச்சு எந்த நம்பர் 4D நமக்கு அடிச்சிருக்காங்களோ அந்த நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை உங்களுக்கு நான் லைவாக தான் பார்க்குறேன். சரிங்களா? 40 வந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் நமக்கு இங்கே 0046 இங்கே ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0046ன்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? 004 வச்சு 0046 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? அப்போது 6400 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு 1400ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 4 டிஜிட்டுக்கு நம்ம இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு மாற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 0046 0046 சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு 400 அப்படின்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா டி போர்டுக்கு நமக்கு
6 வச்சுக்கலாம் சரிங்களா. அதில் மாதிரி 1400 வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி 4400. ஸோ 1,00,000 ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியுங்க. 400 அப்படிங்கிற நம்பர் சிங்கிள் நம்பரை ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் சரிங்களா. 660, ஒரு 606. இந்த நம்பர் எல்லாமே சேம் நம்பர் தான் நமக்கு சரிங்களா. 600 இந்த மாதிரி நமக்கு அடிச்சப்ப இங்கே ஏ போர்டு அண்டு பி போர்டு 2 0 அந்த நம்பர் ஏ போர்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க 206 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 91 606 பாக்ஸில் உள் நம்பர் அடித்தப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு சரிங்களா. 91ங்கிறது நமக்கு ஏபியில் 91. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 0ங்கிறது ஏபியில் 20 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே 91 இது நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. இப்போது இந்த 88 அப்படி நம்பரு நமக்கு ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 88 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா 880 சரிங்களா. 880 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அல்லது 889. இது எத்தனை நாள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு 4 நாளில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் வந்திருக்கு. அப்போது நம்ம இதுலேருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம் சரிங்களா. நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 16, 20ஆம் தேதி வரைக்கும் இந்த 880, 889 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்போர்டில் ஒரு 88ம் ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு 22 சொல்லியிருந்தேன். இந்த 88ம் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இதையும் எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கே எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 880, 889. 400ங்கிறது நாளைக்கான கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த நம்பரை ஃபாலோவாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு 880, 889 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. மொத்தமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான நம்பர்ஸில் 400 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம் சரிங்களா. அதுக்கு 6400, 1400, 4400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதில் ஸ்ட்ராங்காக 400 அப்படி நம்பர் 3 டிஜிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 880ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபாலோவில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 889 சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே உள் நம்பரில் இந்த நம்பர்ஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இந்த நம்பர்ஸை ஏபிஎஸ்சி பிசியாக 54 இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 3 8 வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் வரும். நீங்கள் விப்ளேஸ் ஆனீங்கன்னா ஃபுல் டபுள்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதில் நமக்கு 00 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. ஸோ இதோட டபுள்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போ இந்த மாதிரி நம்ம க்ளூவாக நம்பர்ஸ் கிடைக்கும்போது மீதி உள்ள நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போதைக்கு நமக்கு 1 5 மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அப்போ 1 5 வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் 2ம் பி போர்டில் 2 7 இந்த நம்பர்ஸ் ஏ போர்டு மட்டும் தனியாக ட்ரை பண்ணணும். பி போர்டு மட்டும் நீங்கள் எதில் இந்த 2ல் எது எடுத்து ஃபாலோ பண்ணாலும் கம்பல்சரி வரும். இதுக்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு 6 பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. அந்த பேரு ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.